ஹலோ உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளி நாளைக்கு நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடுங்க. ஏன்னா இது வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது. நம்ம தீபாவளிக்கு என்னென்ன செய்வோமோ பலகாரம், பழம் எல்லாம் போட்டு வச்சு சாப்பாடு செஞ்சு கொழுக்கட்டை இல்லை இப்போ சுழியை செஞ்சு படைக்கலாம், இல்லை போடி செஞ்சு படைக்கலாம். அன்றைக்கி இதெல்லாம் செஞ்சு படைங்க. படைச்சிட்டு சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கணும். இதுதான் எனக்கு முக்கியம். பட்டாசு வெடிக்கும்போது பார்த்து வெடிங்க. ஏன்னா பிள்ளைங்களாம் அதிகமாக விடாதீங்க, பார்த்து வெடிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் வீட்டில் பூத்த செம்பருத்தி பூவு. இது மழை சீசன்றதுனால கொஞ்சமாக பூத்துருக்கு. இது எங்கள் வீட்டில் பறித்த கருவேப்பிலை, ஈரம், மழை பெஞ்ச ஈரம் கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்தேன். ஏன்னா 2 நாளைக்கு வேணும், இன்றைக்கி நாளைக்குன்ட்டு கொஞ்சம் டப்பாலையும் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி. கார்டனில் பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் பிஞ்சு விட்டுருக்கு. மாதுளை செடியில் மாதுளை இருக்குது. அதேமாரி வாழைக்காய் பழம், என்னவோ பழம்னு சொல்லுவார் எங்கள் வீட்டுக்காரர். அந்த பழம் கொலை விட்டுருக்கு, நல்லா பெருசாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் போனால், ஒரு 15 நாள் போனால் அதை வெட்டிடலாம். அந்த அளவுக்கு இருக்குது கார்டனில். நான் அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். பார்த்துட்டு எனக்கு நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க, தீபாவளிக்கு என்ன செஞ்சீங்கன்றத எங்ககிட்ட கமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ உறவுகளே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. தேங்க்யூ உறவுகளே.